காங்கிரஸ்ல இருக்கும் திருநாவுக்கரசர் அவர்கள்ட்ட போயிட்டு இப்ப அடுத்து நீங்க பிஜேபியில இணைய போறீங்களா, அந்த லிஸ்ட்ல உங்க பேரு இருக்கா அப்படின்னு ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு. அந்த லிஸ்ட்ல உங்க பேரு இருக்கிறதா தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நாகரிகம் இல்லாம அவனை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமா பேசியிருக்கிறாரு திருநாவுக்கரசர் அவர்கள். அடுத்தவர் என்ன சொல்லியிருக்காரு, யாருக்கிட்ட என்ன பேசுற, என் தகுதி என்னன்னு தெரியுமா, தகுதி தெரியுமா, தராதரம் தெரியாம, உங்க தகுதி என்னங்க? முதல்ல எம்ஜிஆர் கிட்ட இருந்தீங்க, எம்ஜிஆர் அவர் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு நீங்க போயிட்டு என்ன பண்ணீங்க, எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சீங்க. அதை உங்களால குப்பை கொட்ட முடியல. அதுக்கப்புறம் திருப்பி அதை கலைச்சு விட்டு திருப்பி அம்மா கூட திருப்பி அதிமுக வந்து இணைஞ்சிங்க. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேயும் உங்களால இருக்க முடியல, திருப்பி பிஜேபிக்கு வந்தீங்க. பிஜேபியில உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்து வச்சிருந்தாங்க, அங்கேயும் உங்களால உருப்படியா இருக்க முடியல. திருப்பி அங்கேருந்து கிளம்பி காங்கிரஸ்ல வந்து இருக்கீங்க. இப்படி 5 கட்சி அம்மாவாசை மாதிரி இத்தனை கட்சி தாங்கணும். உங்களுக்கு என்னங்க இவ்வளோ ரோஷம் வருது? என்னமோ நான் உறுப்பினர் அட்டை வாங்கினதுல இருந்து ஒரே கட்சியில இருக்கிற வேண்டாம், என்னைய பார்த்து நீ எப்படிலாம் கேட்கறாங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ஹைப்பர் இது கொடுக்குற ரியாக்ஷன் கொடுக்கறதுலாம் ரொம்ப டூ மச். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, எங்க மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறதுக்கு வந்து நாங்க கடுமையான கண்டனங்களை தெரிஞ்சுக்கோம். திருப்பி பேசுறதுக்கு எங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அது எங்களோட வளர்ப்பு அப்படி கிடையாது. நீங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு சொல்லி கடக்கோடி மக்களையும் போய் பார்த்து ஒரு மக்கள் தலைவரா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி பேசினதுக்கு நீங்க ஓட்டு கேட்டு போவீங்க பாருங்க, அப்ப மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த செருப்பால் அடிப்பேன்ற மாதிரி கேவலமான பேச்சுக்கு என்ன பதில் மக்கள் கொடுக்குறாங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு நிருபர் கேட்கிற கேள்விக்கு அப்புறம் அடுத்த நிருபரையும் கேட்கறீங்க, உங்க வயசு என்ன, உங்க வயசு வயசு கேட்டு தான் பதில் சொல்லுவீங்களா? அப்ப 80 வயசு 90 வயசு இருக்கவங்களா நீங்க காலில் விழுந்தா பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னங்க பெரிய உங்களோட அனுபவம் வயசுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவேன். நிருபர்களையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. என்ன இதெல்லாம் உங்களோட அரசியல் முதிர்ச்சியா? இதெல்லாம் இந்த மாதிரி கேவலமா 5 கட்சி மாறிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை முதல்ல யாருங்க பிஜேபிக்கு கூப்பிட்டது? இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு திரியுறீங்க. முதல்ல எங்க மாநில தலைவரை இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க முதல்ல மன்னிப்பு கேட்கணும்.